ருஷ்யா சீனா மாதிரி பிஜேபி விளையாடுது, அமெரிக்கா மாதிரி அண்ணாமலை விளையாடுறாரு, தாவேகா வந்து இந்தியா மாதிரி விளையாடிட்டு இருக்கு. திருமாவளவன் திடீர்னு மாற்றி மாற்றி பேசுகிற சூழ்நிலை. நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவும் தாவேகாவும் ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. 100 ரூபாய்க்கு மேலே யார் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ஆதார் கார்டு அல்லது ஒரு ஐடென்டி கார்டு ஸ்வைப் செய்யப்பட வேண்டும். ஆதவர்ஜினா மாதிரி காசு போட்டால் காசை விளைவிக்க தெரிஞ்சவர் மட்டும் வேணால் தாவேக்கா தான் அதிமுக, அதிமுக தான் தாவேக்கா = சேம். கலைஞருக்கு இருந்த வெறி, ஸ்டாலினுக்கு இருந்த வெறி உதயநிதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆள் இல்லை. இன்பநிதிக்கு சாத்தியமே. செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் இருப்பதே தப்பு. அவரை நாடு கடத்த முடியும் தான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் TDS ரவி வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது செந்தில் பாலாஜி முன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தினமும் காலை மாலை 2 வேளையும் திருவல்லிக்கேணியில் அவர் தம்பி அசோக் கையெழுத்து போட வேண்டும்ன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் தாவேகா, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது அரெஸ்ட் பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டும்னு தாவேகா அரசாங்கம் முடிவு பண்ணது. அதாவது சபதம் ஏற்றிருந்தது, அவர் கைது பண்ண வேண்டும்ன்ட்டு அப்படின்னு ரகுபதி போன்றவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இது கைது இல்லாமல் ஒரு செக் வச்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கரூரை தன் கையில் வச்சுக்கிட்டு இருந்த போதே, செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு இருந்த போதே விஜய் அங்கே போகிறதுல ஒன்றும் பிரச்சனை வரல. பாட்டலுக்கு 10 ரூபான்ற பாட்டை பாடுறதுல எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததுன்னா அங்கே ஒரு சாவு வரும். அது 100 சாவாக இருந்தால் நல்லதுன்னு சில முயற்சிகள் நடந்தது. காப்பதற்கு திமுக தான் இருக்குது, சாவடிக்கிறதுக்கு தான் தாவேக்கா வரும் அப்படிங்கிற ஒரு துணியை கொடுத்தாங்க. தோற்று போனாங்க. கரூரை விட்டு ஓடி போய் கோயம்புத்தூரில் நின்றவர் செந்தில் பாலாஜி. அங்கே போய் திருப்பி பணத்தை கொடுத்து மோதிரம் நகை எல்லாத்தையும் கொடுத்து ஜெயிச்சிட்டார். வேலுமணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தார், நம்மால் ஒருத்தர் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தார். அதனால் அவர் ஜெயிச்சிட்டார். இன்றைக்கி அவர் ஒரு MLA. நீங்கள் அவர் என்ன செக் போஸ்ட் அதிகாரியா? அவர் இருந்தால் தான் நீங்கள் கரூர், உங்கள்கிட்ட இப்போ அதிகாரமே இருக்குது, ஆட்சியே இருக்குது. அவரை அரெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 10 ரூபாயை குறைச்சிட்டு வேணால் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு இப்போ 25% சம்பள உயர்வே கொடுத்துட்டாங்க. நீ எதுக்கு 10 வாங்கிட்டு இருக்கிற, அரசு பணத்துலேருந்து நானே கொடுத்துட்றேன் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நீதிமன்றம் வேறு கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கு. ஒரு ஆள் போய் ஒரு இடத்துல பேசுகிறத நீ எப்படி தடுக்கும்? ஒரு முதலமைச்சர் போய் ஒரு இடத்துல பேசுகிறத யார் தடுக்க முடியும்? காவல்துறை தானே அனுமதி கொடுக்கணும். இன்றைக்கி RN ரவி சட்டசபையில் பேச போகிறாரு. அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவார். பண்ணலைனாலும் அவரை நான் தூண்டுவேன். உடனே நாளைக்கு போராட்டம் நடக்கணும். யார் நடத்தணும்? கனிமொழி நடத்தணும். அதுக்கு அனுமதி எங்கேருந்து கிடைக்குது? காவல்துறையிலேருந்து கிடைக்குது. ஏன் கிடைக்குது? ஆட்சியில் அவங்க இருக்காங்க. ஸோ கரெக்டாக RN ரவி வராரு, தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு தேசிய பாடுங்கிறாரு. இவங்க உடனே பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் போராட்டம் நடக்குது. ஆட்சியில் இருக்கிறவங்களால எதை வேணாலும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தாவேக்கா செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே விட்டுட்டு சிங்கம் படத்தில் வர்ற மயில் வாகனம் மாதிரி டெய்லி கையெழுத்து போட்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இது இல்லை. பச்சையாக சொல்கிறதா இருந்தால் அப்படி தான் பேசணும்னா பேசிக்கோங்க. செந்தில் பாலாஜிங்கிற மாதிரியான கிருமிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. நேரடி ஒப்பீட்டுக்காக சொல்லலை, புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சாருக்கு ஆள் அனுப்புகிற ஆட்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ தான் சார் வேஷ்டியை ஒழுங்காக மடித்து கட்டிட்டு ராத்திரி படுப்பான், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அதே மாதிரியே செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடாது. இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. அதை இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் 400 நாள் உள்ளே வச்சும் திருப்பி வெளில கொண்டு வரீங்க. திருப்பி வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் ஒரு தொகுதியில் அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. காசை வாங்கிட்டு, மோதிரத்தை வாங்கிட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் வேலுமணி உதவிடான்னு சொல்கிறீங்க. வேலுமணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் பயங்கரமான எதிரான வைரி. அவர் எப்படி ஆதரிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சார், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஏன்னா இது அப்படியே திருப்பி பழைய அதிமுக பிரச்சனை பேசுகிற மாதிரி மாறிடும். கோயம்புத்தூருங்கிறது அதிமுகவின் கோட்டை, கரெக்டாக? அதை விட முக்கியம், கோயம்புத்தூருங்கிறது தவறு செய்கின்றவர்களை மன்னிக்காது, புதுசாக நிறைய பேரை உருவாக்கும். ஜெயலலிதா அம்மாவையே 99, அதாவது வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு திரும்பி தேர்தலை சந்திக்கும் பொழுது கோவை ஓட்டு போடலை, அவங்களுக்கு ஓட்டு போடலை. அந்த மாதிரி ஒரு இடம் கோவை. ஆல்ரெடி அதிமுகவுடைய கோட்டை. அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் அங்கே தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போட போகிறாங்க.
பாவம் அண்ணாமலை ஐயாவும் வேர்த்து விறுவிறுக்க எடப்பாடி எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு தான் பாடுபட்டார். எடப்பாடியும் ஐயையோ இந்த அண்ணாமலையை விட்டு தொலைச்சிட்டோமே, ஒழுங்காக வச்சுருந்தா நல்லதுன்னு நினச்சி தான் தேர்தலை சந்தித்தார். வேலுமணி ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஃபிகர். அப்புறம் எப்படி கோயம்புத்தூரில் தோற்று போச்சு? என்ன சதினால தோற்று போச்சு? பாஜக உட்பட வானதியே தோத்துட்டாங்க. வேலுமணிங்கிறது பாஜகவோட சாஃப்ட் கார்னர் இருக்கிற, குறிப்பாக அண்ணாமலையோட சாஃப்ட் கார்னர் இருக்கிறது தானே. ஏன் தோற்று போச்சு? அதை விட்டுருங்க. அது அரசியல் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 170 வந்துடக்கூடாது அதிமுகக்குன்னு முடிவு பண்ணாங்க. 120 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அது கடைசியில் 47 போய் முடிஞ்சிருச்சு. ஸோ தப்பு இப்படி தான் நடந்தது, வேறு எதுவும் இல்லை. ஆக செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் இருப்பதே தப்பு. அவரை நாடு கடத்த முடியும்னா இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல்வாதியை, ஒரு கேஷ் கவுண்டரில் இருக்கிற ஒரு மனிதனை, பணத்தை எல்லாம் கரெக்டாக வாங்கி பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை நாடு கடத்த முடியும்னா முடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா பாருங்கள். மற்றபடி அவரை பேசாமல் இருப்பது தான் நமக்கெல்லாம் நல்லது. சார், இப்போது நீங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற பேச்சு வந்தனால நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்கார், எடப்பாடி சொல்லியிருக்கார், துரோகிகள்லாம் போயிட்டாங்க, இப்போ சுத்தமானவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள், ஸோ நம்ம வந்து இப்போ கட்சியை நடத்துவதற்கு இன்னும் எளிதாக இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ இவ்வளோ நாள் துரோகிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பலரையும் புண்படுத்துதில்லை சார், உள்ள வேலை செய்தவர்கள் இல்லை சார். நீங்கள் என்னை அடிக்க போகிறீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் நான் உஷாராக இருப்பேன். என்னை நீங்கள் அடித்தா நான் தடுப்பேன், அடிச்சிட்டிங்கன்னா துப்புவேன். மூணும் தப்பு இல்லையே. அடிச்சிட்டிங்கன்னா உங்களை துப்புவேன், உங்களை திருப்பி அடிக்க முடியலன்னா நான் துப்புவேன். ஏன் இதை நீ அப்போ பண்ணலை, நான் தான் அவனை அடிக்க போகிறேன்னு தெரியுமேன்னு கேட்டால் என் கை காப்பாற்றுன்னு நினச்சேன், காப்பாற்றலை. சாதாரணமான ஒரு விஷயம். இது எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குற விஷயமே கிடையாது. பச்சையாக சொல்கிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. சார், இந்த துரோகிங்கிற வார்த்தை எப்போ சார் வருது? நீங்கள் விசுவோடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவரை குற்றஞ்சாட்டிட்டு எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. தப்பு பண்ணவங்க எல்லாருமே விசுவோடைய படத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் பார்க்குமான்னு தெரியல. தயவுசெய்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் அல்லது தாத்தாக்கள் ஒரு 4-5 படத்தையாவது, குடும்பம் ஒரு கதம்பம், வரவு நல்ல ஒரு சம்சாரம் மின்சாரம், வீடு மனைவி மக்கள், அவர் படம் இல்லைனாலும் அவர் நடித்த படம், இந்த ஒரு 4-5 படத்தையாவது பார்க்க வச்சாதான் கூட்டு குடும்பம்னா என்னன்னு நமக்கு புரியும். கூட்டு குடும்பம் வந்ததுனா தான் இந்துத்துவா தவச்சு பெரிய அளவில் வரும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. அதே மாதிரியே இவரை கார்னர் பண்ணுறாங்க. இவர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ என்னத்தை கயட்டினன்ற கேள்வி யார் கேட்பா? அதே இரட்டையில் தான் நிற்கிற. ஓகே, மயிலத்தில் வந்து பாமக சப்போர்ட் ஜெயிச்ச தொகுதிங்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லு. செந்தில் பாலாஜி எப்படி ஜெயிக்க விட்ட? கேள்வி அதுதானே. ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரியும். செந்தில் பாலாஜி யார்? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஈஸியாக புரியுமே. அவரை ஜெயிக்க வச்சுருக்கேன். காசு கொடுத்துட்டா ஜெயிச்சிடலாம்னா எனக்கு தெரிஞ்சு லீமா ரோஸ் ஜெயிச்சாங்க லால்குடியில். 4 தேர்தலில் ஒரு தேர்தல் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அவ்வளோ மோசமான ஒரு அதிமுக ஓட்டையான ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒத்துக்கிறேன், காசு தான் விளையாடிச்சுன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா லீமா ரோஸ் சொன்னால் அதிமுகவுக்காக டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றலை. ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தில் உடனே எடப்பாடி தான் தப்பு பண்ணுறாரு, அவர் தொடர்ந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு பதில் நான் திரும்ப சொல்லிடுறேன். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம், முட்டாள்தனமான விஷயங்கிறது அடுத்த 10 வருடத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா கலைஞருக்கு இருந்த வெறி, ஸ்டாலினுக்கு இருந்த வெறி உதயநிதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆள் இல்லை. இன்பநிதிக்கு சாத்தியமே இல்லை. அதனாலேயே திமுக முடிஞ்சு போயிடும். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதனால் எந்திரிக்க முடியும்னா எந்திரிக்க முடியும். அங்கே வந்து அண்ணாமலை வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒத்தே வராத ஒரு விஷயம். ஆமாம், பாகிஸ்தானுக்கு இவங்க லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆன மாதிரி ஆகிடும். ரொம்ப தப்பாகிடும். அது தினகரன் வந்தால் காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் சாத்தியம் இல்லை. ஸோ அதிமுக அப்படியே மறந்துடுங்க. இப்போ நம்ம பிரச்சனை வந்து தாவேகா வர்சஸ் பிஜேபி, அல்லது உங்களுக்கு பிடிக்கும்னா தாவேகா வர்சஸ் அண்ணாமலை. இதுதான் நடக்க போகிற ஒரு விஷயம். வேறு எதுவுமே சாத்தியம் இல்லை. அடுத்த 5-6 வருடத்தில் நடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேக்காவை நீங்கள் கவுக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த அஸ்திரமும் இப்போ இல்லை. கண்டிப்பாக. காரணம், இன்னைக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விஜய் ஒரு பெரிய இவர் என்ன சொல்வீங்க, நல்ல மெய்ப்பர் அப்படின்னு கொண்டு வந்து காட்டிட்டீங்க. இந்த ஜெனரேஷன் தான் அடுத்த 3 தேர்தலுக்கு ஓட்டு போட போகுது. அது எப்படி திமுகங்கிற தீய சக்திக்கு ஓட்டு போடும்? அதுக்கு தான் ஒரு பாலப்பாடம் வேறு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, ஆதிபராசக்தி திமுக தீய சக்தி. நல்லா தெரியுமே இதுக்கு. திமுக எப்படி மேலே வரும்? அதிமுக மேலே வரணும்னா நிறைய முயற்சிகள் நடக்கணும். இந்த மாதிரியான துரோகிகள், அந்த வார்த்தையை நான் நேர்மையாகவே பயன்படுத்துகிறேன்.
அந்த விசு படத்தில் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விசுவை டார்கெட் பண்ணி எல்லாரும் பேசிட்டு வெளில போவாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒன்று நடக்குமே. அந்த மாதிரியான சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கார், அதில் மாற்று கருத்தே இல்லை. உடனே எடப்பாடியும் விசுவையும் ஒப்பிடுகிறான் அப்படிலாம் வந்துடாதீங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது. ஆனால் கேள்வி இதுதான். அப்போது இந்த திமுக அதிமுகவை மறந்துடுங்க தயவு செஞ்சு. இட் இஸ் நாட் கோயிங் டு பிளே எனி ரோல். 2029 31 திமுக அதிமுகவில் இருந்தால்தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை போட்டியிட போகிறவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. தெலுங்கில் படித்தாலே +2 படிக்கலாங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. உருதுவில் படித்தாலே தமிழ்நாட்டில் +2 வரைக்கும் மேலே வந்துடலாங்கிற நிலைமை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரப்போகுது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது அண்ணாமலை இப்போ சில நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள்லாம் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாக போச்சு. அண்ணாமலையை வந்து அதிமுகவில் கூப்பிட போகிறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் செய்தியாக போச்சு. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அடுத்த வருகின்ற தேர்தலில் உதயநிதி அண்ணாமலை மற்றும் விஜய் இதுதான் சார் ஒரு காம்பினேஷன் இருக்க போகுதுன்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக மற்றும் பலர் உள்ள ஒரு கட்சி அப்படின்னு தாவேக்கா நினைக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 20% நம்மக்கிட்ட வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அது முயற்சியை எடுப்பது. உங்ககிட்ட என்ன சொல்லுது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை திராட்சை வாங்குறதா இருந்தால் கருப்பு திராட்சையாக வாங்கிட்டு வா, நீ மஞ்சளை பச்சையை வாங்கிட்டு வந்துடாதுன்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கு தாவேக்கா. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை புறந்தள்ளலை, அதிமுக அப்படியே சரியணும்னு தான் அவர் நினைக்கிறார். அப்படி நினைத்ததன் விளைவுகள் தான் அவருக்கு அவருடைய மதிப்பு எடப்பாடிக்கு புரியல. அதிமுக தொண்டன்கிறது ஒரு பெரிய விஷயங்கிறது அண்ணாமலைக்கு புரியல. இது ஒழிச்சா, ஏன்னா அவர் வந்து அப்போ தாவேக்கா வரும், விஜய் வந்துருங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள யாருமே நினைக்கல, அவரும் நினைக்கல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதிமுகவை அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக, அது ஒரு பெரிய தொண்டர்படை, போலி நாஸ்திகம் பேசாத ஒரு தொண்டர்படை, தேசியத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு தொண்டர்படை, தலைவனை சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தொண்டர்படை அப்படிங்கிறதே இவருக்கு புரியல. ஸோ இவங்க 2 பேருமே தே ஆர் நாட் கோயிங், அவங்க வந்து அதிமுகவோட தான் அலைய போகிறாங்கன்னாலும் அதிமுகவை மட்டுப்படுத்தி ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி தான் பேச போகிறாங்க. ஆதவர்ஜினா மாதிரி காசு போட்டால் காசை விளைவிக்க தெரிஞ்சவர் மட்டும் வேணால் தாவேக்கா தான் அதிமுக, அதிமுக தான் தாவேக்கா இஸ் ஈக்குவல் டு சேம் அப்படின்னு வளரலாம். மற்றவங்க அப்படி நினைக்கல. ஸோ அதிமுகவுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருந்தால் அது இல்லாமையே போட்டோம், அதை புறந்தள்ளிடுங்க, திமுகவை பற்றி பேசாதீர்கள். என்னோட அபிப்பிராயம் தாவேக்கா வர்சஸ் பிஜேபியை பேசுங்க. அதுக்கு பிஜேபி பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. எதுக்காக பிஜேபி வந்து டிஎம்சியில் இருந்து, அதாவது உங்கள் மமதாவுடைய கட்சியிலிருந்து அவர் 60 எம்எல்ஏ சேர்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் ஏற்கனவே 200 இருக்கு. இந்த 60 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு 21 எம்பி இருக்குது. அந்த 21 எம்பி நமக்கு ஆதரவு நிலை எடுத்தாலே போரும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே வர்றாங்க. திமுகவோடு கூட அவங்கக்கிட்ட 22 எம்பி இருக்கிறதுனால சில பேரங்கள் பேசுகிறாங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு கோபம் வந்ததுன்ற வாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 22 பேரும் வெளிநடப்பு செய்தோ உள்ளே உட்கார்ந்தோ நமக்கு உதவி பண்ணோம்னு எதுக்காக பிஜேபி இப்போ நினைக்குது? 2029 அதுக்கு 400 சீட்டு வந்துடலாமே. இந்தியா கூட்டணி தான் 2ஆக உடஞ்சிருக்க, பெருசாக ஒன்றும் எதிர்ப்பு வரப்போகிறது இல்லையா. மமதா இனி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் எந்திரிச்சா இனி டெல்லியோ பஞ்சாபோ ஒரு மாநிலமாகவே கருதப்படாது. ரொம்ப தெளிவான திமுக ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்போது இந்த 360 நம்ம எட்டுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தெரிஞ்சு 4 விஷயத்துக்கு வருது. 2 விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டாங்க. ஒன்று வந்து யூசிசி அப்படிங்கிற, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற, அதாவது ஒரு இஸ்லாத்தவன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் 2 வந்து லவ் ஜிகாத்தில் பண்ணிக்கிட்டு குழந்தையை பெற்று போட்டுக்கொண்டே வரலாம். ஆனால் ஒரு ஹிந்து அவன் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்க முடியும், அவன் செத்தாக தான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே கூட்டு குடும்பத்தை நாசப்படுத்திட்டான், ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய விஷயம்ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இஸ்லாத் பெண்களை ஒரு மெஷினாக பார்க்கப்படக்கூடாதுங்கிற, அதாவது பாலிகமி, அதாவது பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிறதுலேருந்து அவங்க விடுபட்டு வரணுங்கிற ஒரு நியாயமான சிந்தனை யூசிசிக்கு இருக்கலாம். அடுத்ததாக ஒரு கோல்டுக்கு வராரு. கோல்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, வாங்காமல் இருங்க தயவு செஞ்சு. இதை இந்திரா காந்தியும் சொல்லியிருக்காங்க, ப. சிதம்பரமும் சொல்லியிருக்காரு. வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த விலை வந்து தெளிவாக குறைஞ்சி போயிடும். யோசிச்சு பாருங்கள், 2020 கோவிட் வந்தபோது எல்லாத்தினுடைய விலையும் குறைஞ்சது, எல்லா இண்டஸ்ட்ரியும் சரிவை சந்தித்தது. ஆனால் தங்க விலை மட்டும் அப்போ வந்து டபுள் ஆச்சு. இந்த நிலைமையை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணலாம்? இந்தியா பூரா எந்த நகை எந்த ரூபத்தில் இருந்தாலும், அது பாராக இருந்தாலும், பாருக்கு போகிறதுக்காக இருந்தாலும்,
தாலியாக இருந்தாலும் 1.5 பவுனாக இருந்தாலும் நகைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஸ்டாம்ப் பண்ணணும். அந்த ஸ்டாம்ப் இருந்தால்தான் அது நகையாகவே, அதாவது தங்கமாகவே கருதப்படும். எப்படி டிமானிட்டைசேஷனில் 2000 ஒழிச்சோம், 500,000 ஒழிச்சு 2000 கொண்டு வந்தோம், 2000 ஒழிச்சோங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்வதற்கு தயாராகிறாரு. அப்படி செய்தால் பதுக்கி வைக்கப்பட்ட அத்தனை தங்கமும் வெளில வரும். அதுக்காக தானே 500,000 நம்ம ஒழித்தோம். காஷ்மீருக்காக ஒழித்தோம், கள்ள நோட்டுக்காக ஒழித்தோம். அதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட வரலாறு. அப்போ அதுக்குள்ளே அவர் வரார். 3வது தான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அது எப்போ எடுப்பாங்க பிஜேபியில் இருந்துங்கிறது எனக்கு தெரியல. அதாவது 100 ரூபாய்க்கு மேலே யார் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ஆதார் கார்டு அல்லது ஒரு ஐடென்டி கார்டு ஸ்வைப் செய்யப்பட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேலே யார் எந்த பொருள் வாங்கினாலும். ஒரு ஆள் வர்றான் 101 ரூபாய்க்கு வாங்குறான் ஸ்வைப், 99 ரூபாய்க்கு வாங்குறான், கிளம்பிப்போம். இது செய்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இது செய்விக்க முடியுமான்னு கேட்டால் சிதம்பரம் மாதிரி இருக்கக்கூடிய அறிவாளி என்ன சொல்லுவார், அதெல்லாம் புதினாக்கெல்லாம் நீங்கள் வந்து கொத்தமல்லிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பார். புதினா கொத்தமல்லி தான் பயங்கரமாக யூபிஐலேயே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது பாவம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இன்னொரு 1 நிமிடத்தில் அந்த மேட்டரை முடிச்சிடுறேன். அது என்னன்னா, நாம் எல்லாரும் தாத்தா காலத்திலேருந்து வரி கட்டிகிட்டு இருந்தோம். 10% தான் அரசாங்கத்துக்கு போயிட்டு இருந்தது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி வரைக்கும். இன்றைக்கி அது 60% வர்ற வரைக்கும் உயர்ந்திருக்கு. 5 மடங்கு நம்மளுடைய வருவாய் பெருகி இருக்குது. டாலர் விலை குறைஞ்சிருந்தாலும் நம்மளுடைய வருவாய் இன்கம் டேக்ஸுங்கிறதோ அல்லது இந்த சேல்ஸ் டேக்ஸுங்கிறதோ மற்ற ஜிஎஸ்டியோ நமக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த 60 80 ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 100 ரூபாய்க்கு, அதாவது 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறவங்க, இந்த 20 லட்சத்துக்கு கம்மியாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் தள்ளுபடி இருக்கு இல்லையா ஜிஎஸ்டியில், அந்த விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய்க்கு மேலே யார் எந்த பொருள் வாங்கினாலும் அது ஸ்வைப் செய்யப்பட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை எடுத்தால் பெரிய அளவில் இந்த வரி வசூலுங்கிறது அதிகமாகும். இது நம்மிடம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். எத்தனையோ வருடங்களாக முகலாயர்கள் நம்மக்கிட்டேருந்து சுரண்டிட்டு போயும், எத்தனையோ வருடங்களாக பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயும், எத்தனையோ 60 வருடங்களாக காங்கிரஸ் சுரண்டி போயும் இன்றைக்கி உங்ககிட்டையும் எங்கிட்டையும் பர்ஸ் இருக்குது, அதில் பணம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது. இது அரசுக்கு போகுதான்னு கேட்டால் போகலை. அதனால் இந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. 4வது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு முடிவு, அது மறுசீரமைப்பு செய்வதன் மூலமாக உமன்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு வர முடியும். இது பண்ணலைன்னா அது பண்ண முடியாது. அப்படி தான் சட்டம் நிறைவேற்று 2023. அதனால் அதை செய்வதற்கான வேலைகளை பண்ணுவாங்க. இதுதான் பிஜேபியோட ஃபோக்கஸாக இருக்குது. இங்கே அண்ணாமலை பெரியவரா, யார் பெரியவர் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே அது வரல. அதுதான் உங்களுடைய பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு உதாரணத்தில் நான் வந்து அண்ணாமலை வர்சஸ் பிஜேபி பற்றி உங்களிடம் நேரம் இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம், நம்ம இதை பற்றி பேசும்போது திருப்பி லோக்கல் பாலிட்டிக்ஸ் வரலாற்றுருக்கேன். திருமாவளவன் திடீர்னு மாற்றி பேசுகிற சூழ்நிலை. நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையும் எளிதாக கொண்டு போயிடலாம் அப்படியே பல்வேறு விஷயங்கள் கிடச்சி நேற்று இது மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காரு. இது பலருக்கும் வந்து ஒரு ஏன் இப்படி தொடர்ந்து மாற்றி பேசுகிறான்னு ஒரு மக்கள் கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல உங்களுக்கு. ஆனால் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். மது ஒழிப்பு மாநாடு, அவ்வளோதான், மது ஒழிச்சிட போகிறேன், ஒரு இடத்துல கூட மது கிடைக்காது, இறங்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது வந்து மாநில பிரச்சனை, இது வந்து மத்திய கன்கரன்ஸில் இருக்கிறது இல்லை. அந்தந்த மாநிலம் உனக்கு சாராயம் வேணும்னா முடிவு பண்ணும். பீகாரில் முடிவு பண்ணாங்க, குஜராத்தில் முடிவு பண்ணாங்க. உடனே உங்களுக்கு டிவியில் உட்காந்து பேசக்கூடிய புத்திசாலிகள்லாம் ஒரு 5-6 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குஜராத்தில் கள்ள சாராயம் இருக்கிறது அப்படின்வாங்க. 100 பேரை குஜராத்தில் சந்திங்க, சாயங்காலம் ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் கட்டிங் இருக்குது, வரையான்னு கேளுங்க. 90 பேர் எனக்கு வேறு வேலை இருக்குன்றான். அவனுக்கு வேலை இருக்காது, உன் கட்டிங் அவனுக்கு ஆகாது. அதே மேட்டரை சாயங்காலம் இன்னொரு 100 பேரை கர்நாடகாவில் கேளுங்க, ஒரு 60 பேர் வர்றேன் அப்படின்வான். ஏன்னா நீங்கள் சாயங்காலம் தான் கூப்பிட்ருக்கீங்க, பகலில் தான் அவனுக்கு வேலை. அதே 100 பேரை வேறு 100 பேரை தமிழ்நாட்டில் கேளுங்க, இப்போவே வரட்டோமா 110 பேர் வந்துடுவான். ஆமாம், அவன் கூப்பிட்டு வேறு வருவான். ஆமாம். இப்போது சாராயம் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை, சாராயம் அடித்தே ஆகணுங்கிற டெஸ்பரேஷனை நீ உருவாக்கிட்ட தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் அவங்களுடைய வேலை சூழ்நிலை வந்து அப்படி உருவாக்கிடுச்சு. குஜராத்தில் தலைகழன்னு இருந்தாலும் அது வராது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் மாநாடு நடத்துகிறார், மாநில மாநாடு, மதுவை ஒழிக்க வேண்டும். மதுவை ஒழிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஒழிக்கணுங்கிறாரு. அது எப்படி ஒழிக்கும்? கன்கரன்ஸ்லேயே இல்லை. நான் சொல்ல புரியுதுங்களா? கன்கரன்ஸில் இல்லை. அதாவது குற்றங்கள் அதிகரித்து விட்டது, இதற்கு மோடி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா சட்டம் ஒழுங்கு மாநிலத்துக்கிட்ட இருக்குது, அவர் எப்படி போய் முடிவெடுப்பார்? சரி, இதோட நிறுத்தினார், பாவம், அட்லீஸ்ட் திசையை திருப்பி விட்டார், பரவாயில்லன்னு நினச்சா ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு அந்த மாநாடு நடத்தினார். ஆமாம். இத்தனை யூட்டன் ஒரு மனுஷனால் அடிக்கவே முடியாது.
ஆனால் அவருடைய நோக்கம் பழுதற்றது. இது மட்டும் நான் நேர்மையாக சொல்கிறேன். அவருடைய சித்தாந்தம் தவறானது. எனக்கு புரியவே புரியாத ஒரு சித்தாந்தம். ஏழைகள் எல்லாம் பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க நல்லா வந்துடுவாங்கங்கிறது முட்டாள்தனமான ஒரு வாதம். எனக்கு அதில் வந்து குழப்பமே இல்லை. ஆனால் அவர் நோக்கம் பழுதற்றது. இப்படி சேரணும்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா, டெய்லி சோஃபான்னு நீ திட்டிகிட்டு இருக்கிற, நான் இன்னும் அந்த சோஃபாவில் 60 கோடியை எடுத்து வெளியிலேயே விட முடியல, நம்ம ஆளுங்களே அந்த சோஃபா மேலே உட்காந்துருக்கானுங்க, உள்ளுக்குள்ளே 60 கோடி இருக்குங்கிறாங்க, என்னை ஏன்டா சாவடிக்கிறீங்கன்னு பாவம் புலம்பிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது தமிழகத்தில் வந்து வி த லீடர் அவங்களோட மாநாடெல்லாம் ஏற்பாடாகிட்டு இருக்குது. போதையற்ற தமிழகம்ன்ற சப்டைட்டிலோட பண்ணிகிட்டு இருக்காங்க. பலரும் அதுக்கு ஆர்வமாகலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அண்ணாமலையின் இந்த வி த லீடர் கட்சியாக மாறக்கூடிய நிகழ்வு என்று நடைபெறும். சார் 50 லட்சம் பேர் வந்தால் பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு வருடம் அவருக்கு நீங்கள் நிம்மதியான நேரத்தை கொடுங்க. அவர்கிட்ட போய் பெரிய கருப்பன் எப்படி எம்எல்ஏ ஆனார், இவர் சிங்கப்பூரில் எந்த ஹாஸ்பிட்டலில் ஏவாவேலு படுத்திருக்காருன்னெலாம் கேட்காதீங்கிறது தான் அவர் ஏறத்தாழ உங்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஒலிம்பிக் வரப்போகுது, இந்தியாவில் நடக்க போகுது. ஒலிம்பிக்கில் நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மேலே இருக்கும், சீனா ரஷ்யா அதுக்கப்புறம் வரும், இந்தியா வந்து இருந்தால் நல்லதுங்கிற பொசிஷனில் இருக்கும். இப்போ கொஞ்சம் 20 வருஷமாக கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்க. அமெரிக்காவில் என்ன பண்ணுவான்னா 10 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியுரிமை கொடுத்து அவங்கள வந்து விளையாட விடுவான். ஆமாம், எல்லாம் அடாப்டட் சைல்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஆனால் டாப்பில் இருக்கும் பட்டியலில். அவனாங்கிறத பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அமெரிக்க குடியுரிமை அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. இது அவனுடைய. சீனாவோ ருஷ்யாவோ என்ன பண்ணுன்னு சொன்னால் தன்னுடைய நாட்டில் இருப்பவர்களை வளர்த்து விட்டு கொண்டு வரும். கொஞ்சம் முன்னாடி போகும், கொஞ்சம் பின்னாடி வரும். இந்தியா என்ன பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பந்து வீச்சு, அதை என்ன சொல்வீங்க, அந்த தடைக்கல போட்டியில் வெற்றி பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தங்க மெடல் வேறு வாங்கிட்டீங்க, நனங்கு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்களை கூப்பிட்டு ஜெயகிருஷ்ணன் என்கின்ற தமிழரை நாங்கள் தான் உருவாக்கினோம், உங்களுக்கு 1 கோடி, அண்ணாமலை 1 லட்சம், போகிற வரவெல்லாம் அந்த எல்லோரும் உங்களுக்கு பணத்தை கொடுத்து நல்லா விளையாடி மேலே வந்தீங்கல்ல, இவ்வளோ பணம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் குடிதான் போக மாட்டோம், குடி கெட்டு போயிடுது. இந்த விஷயத்தை தான் இப்போ தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வந்த ஒரு கட்சி அதிமுகவில் இருந்தெல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த தாவேக்காங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை கெடுத்து கொண்டிருக்கு. இந்தியா எப்படி ஒலிம்பிக்கை அணுகிறதோ அதை தாவேக்கா அணுகுகிறது. வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம், அது வரைக்கும் தப்பிக்கலாம். ஆனால் அண்ணாமலை வி த லீடர் பண்ணுறது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களையோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய 30, 40, 50, 60 வருடத்தை உள்ள ஒரு மனிதர்களையோ இந்த நாட்டை பற்றிய ஒரு சிந்தனை கொண்டு வரணும்னு சொன்னால், ஐயா நீ முதல்ல வந்து தொண்டாற்றவா, அதற்கு பிறகு நீ வந்து மேலே வா. நீ அமைப்பாளனாக சாதிச்சின்னா நீ தலைவனாகணுங்கிற அவசியமே கிடையாது, உன்னுடைய வேலை அமைப்பாளனாக ஆகுவது தான் அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாரு. வெற்றி பெறுவார், மேலே வருவார். அமெரிக்கா மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் இருந்தால். ஆனால் பிஜேபி சீனா மாதிரியும் ருஷ்யா மாதிரியுமான வேலையை செஞ்சுது. எங்கள் ஆளுங்களே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன், அவங்க மூலமாகவே நான் மேலே வந்து வெற்றி பெறுறேன். நான் 18 ஆண்டுகள் 18 மாநிலத்தில் முதலமைச்சரையே வச்சுருக்கேன். 21 மாநிலத்தில் எனக்கு வந்து என்னுடைய கூட்டணி முதலமைச்சர் இருக்காங்க. நான் தமிழகத்தையும் கேரளாவையும் பொறுமையாக ஜார்க்கண்டையும் பொறுமையாக பார்த்துக்கிறேன். பஞ்சாபையும் தெலுங்கானாவையும் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு 360க்கு மேலே வர வச்சு நாட்டை நல்லா திருத்திட்டு நான் வர்றேன்னு. ருஷ்யா சீனா மாதிரி பிஜேபி விளையாடுது, அமெரிக்கா மாதிரி அண்ணாமலை விளையாடுறாரு, தாவேக்கா வந்து இந்தியா மாதிரி விளையாடிட்டுருக்கு. யார் எப்படி ஜெயிப்பாங்கங்கிறது நான் சொன்ன உதாரணங்கள்லேயே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி ஆயிடுச்சு. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.